காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 37 முதல் 45 வரை. ராஜாவே நீ என்றும் வாழ்க. கவனிங்க, 37 முதல் 45 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவே நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உனக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களில் மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளுபடி செய்தார். பொன்னான அந்த சிலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போலவும் உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாப்பனமாக்கிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் நீர் கண்டீரே. ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டாயே. இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும். கால்விரல் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்றால் என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். இரும்பையும் களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷருடைய சம்பந்தம் கலப்பார்கள். ஆனாலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாது போல அவர் ஒருவரோடு ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை கண்டீரே. அப்படியே அந்த ராஜ்யமெல்லாம் நொறுங்கி நிர்மூலமாக்கி தானே என்னடைக்கும் நிற்கிறதும் இனிமேல் சம்பவிக்க போகிற மகாதேவன் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிற சொப்பனமும் நிச்சயம். அந்த அர்த்தம் இது சத்தியம் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, கடைசி நாட்களில் அவன் ராஜ்யத்தில் நடக்கிற சகல காரியங்களையும் தேவன் முன்கூட்டியே அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லி ராஜாவுக்கு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். இனிமேல் சம்பவிப்பதையும் மகாதேவன் ராஜ்யத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் நிச்சயம் என்றான். கவனிங்க, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து இதெல்லாம் நொறுக்கி போட்டதே. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு ராஜ்யம் வரும். இன்னைக்கு உலகத்துல அவரவர்கள் தங்கள் மனதும் மாம்சம் விரும்பினபடி, அவர்கள் தங்கள் மதங்களுக்காக, அவர்கள் தங்கள் ஜாதிகளுக்காக, அவர்கள் தங்கள் இனங்களுக்காக ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் நொறுக்கி போடப்படும். ஆனால் எல்லா ஜாதிகளையும் எல்லா ஜனங்களையும் எல்லா மக்களையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த ராஜ்யம் வந்து இந்த பூமியை ஆசீர்வதிக்கும். அதற்காக நான் ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோதனை. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.